Ferdinand inquired her name, which she told, saying it was against her father's express command she did so. ஃபெர்டினாண்ட் வந்து மிராண்டாட்ட உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் பேரை சொல்றா. அதுக்கப்புறம் என்ன சொல்றா அப்படின்னா, எங்க அப்பாவோட விஷயம் கமாண்ட் இல்லாம எங்க அப்பாவுக்கு தெரியாம தான் நான் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். And then Ferdinand, in a fine long speech, told the innocent Miranda he was heir to the crown of Naples and that she should be his queen. ஃபெர்டினாண்ட் அவகிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு என்ன சொல்றா அப்படின்னா, நீ மிராண்டா கிட்ட நீ தான் அந்த நேபிள்ஸோட குயினா இருப்ப, ராணியா இருப்ப அப்படின்னு சொல்றான். Prospero then appeared before them. Prospero அவங்க முன்னாடி தோன்றார். Fear nothing, my child, said he. I have overheard and approve of all you have said. Prospero வந்து சொல்றாரு, பயப்படாதீங்க, நான் வந்து நீங்க சொன்னது எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். And Ferdinand, if I have to severely used you, I will make you rich amends by giving you my daughter. நான் வந்து என்னோட பொண்ணை வந்து உனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். All your vexations were but trials of your love. உன்னோட கஷ்டம் எல்லாம் நான் பார்த்துட்டேன். இது எல்லாமே என்ன அப்படின்னா உன்னோட அன்பை தான் காண்பிக்குது. And you have nobly stood the test. நீ நான் வச்ச எல்லா டெஸ்ட்லயும் ஜெயிச்சிட்ட. Then as my gift, take my daughter. அதுக்கு பிரைஸா ஒரு கிஃப்டா நான் என் பொண்ணை உனக்கு தரேன். When Prospero left them, he called his spirit Ariel, who quickly appeared before him. Prospero அவங்களை விட்டுட்டு என்ன செஞ்சாரு அப்படின்னா, ஏரியலை கூப்பிடுறான். Who quickly appeared before him. உடனே ஏரியல் அவன் முன்னாடி வந்துடுறான். Eager to relate what he had done with Prospero's brother and the king of Naples. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ப்ராஸ்பரோட தம்பி இருக்கானே அவனும் நேபிள்ஸ் நாட்டோட ராஜாவையும் இவன் என்ன செஞ்சான்றத சொல்றான். Ariel said he had left them almost out of their senses with fear at the strange things he had caused them to see and hear. அவங்க 2 பேரும் ரொம்ப பயப்பட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு எந்த வித உணர்வும் இல்லை, பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் எந்த சக்தியும் இல்லாம இருந்தாங்க அப்படின்னு சொல்றான் ஏரியல் ப்ராஸ்பரோ கிட்ட. When fatigued with wandering about, had famished for want of food. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணான்னா, அவங்களுக்கு ரொம்ப நல்ல பயங்கர பசி எடுத்துச்சு. அதனால he had suddenly set before them a delicious banquet. நல்ல விருந்து, நல்ல சுவையான சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தான். And then just as they were going to eat, he appeared visible before them in the shape of a harpy. அந்த நேரத்துல நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, ரொம்ப அகோரமா ஒரு உருவத்தோட அவங்க முன்னாடி நான் இருந்தேன். A voracious monster with wings and a feast vanished away. ரொம்ப பயங்கரமான உருவத்தோட ஒரு பெரிய பறவை அந்த ரெக்கையோட தோன்றி மான்ஸ்டர் மாதிரி வந்தேன். அந்த feast vanished away. அந்த சாப்பாடு அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. Then to their utter amazement, this seeming harpy spoke to them, reminding them of their cruelty in driving Prospero from his dukedom. அந்த ஏரியல் வந்து அவங்க 2 பேர்கிட்ட என்ன சொன்னா அப்படின்னா, நீங்க வந்து ப்ராஸ்பரோவையும் அவங்க பொண்ணெல்லாம் நீங்க வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துனீங்க, அவங்க 2 பேரையும் அந்த இடத்த விட்டே அனுப்பிட்டீங்க. And leaving him and his infant daughter to perish in the sea. கடல்ல தள்ளி விட்டுட்டீங்க, அனுப்பிட்டீங்க. Saying that for this cause
These terrors were suffered to afflict them. அதனால நான் இப்ப பண்ற கொடுமையெல்லாம் நீங்க தாங்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் ஏரியல் வந்து ப்ராஸ்பரோட்ட சொல்றான், நான் இந்த மாதிரிலாம் செஞ்சேன் அப்படின்னு. The king of Naples and Antonio, the false brother, repented the injustice they had done to Prospero. அவங்க அந்த நேபிள்ஸ் நாட்டு ராஜாவும் ஆண்டோனியாவும் அவங்க அந்த ப்ராஸ்பரோட தம்பி இருக்கான் இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரிப்பென்டன்னா செஞ்ச தப்புக்காக வருந்தல். த இன்ஜஸ்டிஸ் தே ஹேட் டன் டு ப்ராஸ்பரோக்கு என்னெல்லாம் தப்பு பண்ணும் அப்படின்னு சொல்லி வருந்தனாங்க. தென் பிரிங் தெம் ஹியர் ஏரியல் செட் ப்ராஸ்பரோ. இதெல்லாம் ப்ராஸ்பரோ கிட்ட இவன் ஏரியல் சொன்னான். அதுக்கப்புறம் ப்ராஸ்பரோ வந்து ஏரியல் கிட்ட சொல்றான், தென் பிரிங் தெம் ஹியர், அவங்க ரெண்டு பேரும் இங்க கூட்டிட்டு வா அப்படின்னு ஏரியல் கிட்ட கட்டளை போடுறான். ஏரியல் சூன் ரிட்டர்ன் வித் த கிங், ஆண்டனியோ அண்ட் ஓல்டு கான்சலோ. ஏரியல் உடனே என்ன பண்றான் அப்படின்னா, அந்த ராஜா இருக்காரு இல்லையா, அவன் அப்புறம் ஆண்டோனியோ அப்புறம் ஓல்டு கான்சலோ அவங்க மூணு பேரையும் கூட்டிட்டு வரான். எந்த இடத்துக்கு? ப்ராஸ்பரோ கிட்ட. This Gonzalo was the same who had so kindly provided Prospero formerly with books. இந்த கான்சலோ யாருன்னு தெரியுதா? அவன் தான் என்ன பண்ணான், ப்ராஸ்பரோவை அந்த கடல்ல தள்ளி விடுறாங்கல்ல, அந்த கப்பல்ல வச்சு அனுப்பி விடுறாங்கல்ல, இவன் யாரு, இந்த ஆண்டோனியோ தள்ளி விடுறான் இல்லையா, அவன் கடல்ல வச்சு தள்ளி விடும்போது, அந்த கப்பல்ல கொண்டு போய் விடும்போது கான்சலோ தான் அவனுக்கு வந்து ப்ராஸ்பரோவுக்கு வந்து அந்த புக்ஸ் எல்லாம் கொடுத்தான் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அது அவன் தான் அந்த கான்சலோ. Provisions when his wicked brother left him as he thought to perish in an open boat in the sea. ஒரு படகுல கொண்டு போய் விட்டப்போ இந்த கான்சலோ தான் புக்ஸ், ப்ரொவிஷன்ஸ் தான் மளிகை பொருட்கள், சாப்பாடுக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாம் கொடுத்து அனுப்புறான். அவன் தான் கான்சலோ. Grief and terror had so stupefied their senses. அவங்க ரொம்ப திகில் அடைஞ்சு இருந்தாங்கல்ல, ரொம்ப பயந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்கல்ல, அதனால அவங்களுக்கு அந்த உணர்வுகள்லாம் இல்லாம இருந்தாங்க. யாரு, அந்த ஆண்டோனியோ, அந்த நேபிள்ஸ் நாட்டோட ராஜாலாம் ஒண்ணுமே தெரியாம அப்படியே மயக்கத்துல இருந்தாங்க. That they did not know ப்ராஸ்பரோவை அவங்களால சீக்கிரமா அடையாளம் கண்டு கொள்ள முடியல. He first discovered himself to the good old Gonzalo. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கான்சலோவை தெரிஞ்சுக்கிட்டாங்க. Calling him the preserver of his life. ப்ராஸ்பரோ சொல்றான், இவன் தான் என்ன காப்பாத்தினான். And then his brother and the king knew that he was the injured Prospero. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது, இந்த ப்ராஸ்பரோ வந்து நம்மளால பாதிக்கப்பட்ட ஆளு, ராஜா, அந்த பாதிக்கப்பட்ட ராஜா தான் இந்த ப்ராஸ்பரோ அப்படின்னு அப்புறம் தான் அவங்களால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆண்டனியோ with tears and sad words of sorrow and true repentance implored his brother's forgiveness. ஆண்டனியோ வந்து ரொம்ப கண்ணீர் விட்டு அழுறான். அப்புறம் ரொம்ப கவலையான முகத்துல என்ன சொல்றான், ரொம்ப கவலைப்பட்டு என்ன சொல்றான்னா, வருத்தம் தெரிவிக்கிறான், தான் தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு. இம்ப்ளோர்ட் ஹிஸ் பிரதர்ஸ் ஃபர்கிவ்னஸ், தன்னோட தப்ப பொறுத்துக்கணும், மன்னிச்சிருங்க அப்படின்னு ப்ராஸ்பரோட்ட கேட்கிறான். அண்ட் ப்ராஸ்பரோ ஃபர்கேவ் தெம், ப்ராஸ்பரோவும் மன்னிச்சு விட்டுட்டார். அண்ட் தென் upon their engaging to restore his dukedom, he said to the king of Naples, I have a gift in store for you too. அந்த ப்ராஸ்பரோ சொல்றாரு, அந்த நேபிள்ஸ் நாட்டோட ராஜா கிட்ட நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்றான். ப்ராஸ்பரோ வந்து நேபிள்ஸ் நாட்டு ராஜா கிட்ட. And opening a door showed him his son Ferdinand playing chess with Miranda. ஒரு கதவை திறந்து காமிக்கிறாரு, என்ன அப்படின்னா தன்னோட பொண்ணு வந்து ஃபெர்டினாண்ட் கூட செஸ் விளையாடிட்டு இருக்கிறத காமிச்சிட்டு சொல்றார். Nothing could exceed the joy of the father and the son at this unexpected meeting.
for they each thought the other drowned in the storm. அப்பாவும் பையனும் ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டு என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, ஒருத்தர் மத்தவங்களை என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அந்த ஸ்டார்ம்ல அந்த புயல் காற்றுல இறந்துட்டாங்க, மிஸ் ஆயிட்டாங்க, அந்த சிக்கி தவிச்சுட்டு எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ரெண்டு பேரும் மீட் பண்ண உடனே ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க. The king of Naples was almost as much astonished at the beauty and excellent graces of the young Miranda. அந்த நேபிள்ஸ் நாட்டு ராஜா வந்து இந்த பொண்ணு இருக்காலே மிராண்டாவோட அழகை பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டான். As his son had been, who is this maid? இந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்கிறான். Said he, she is the daughter to this Prospero. ப்ராஸ்பரோவோட பொண்ணு தான் மிராண்டா. Who is the famous Duke of Milan? மிலன் நாட்டு ராஜா தான் ப்ராஸ்பரோ. Of whose renown I have heard so much, but never saw him till now. நான் இன்னும் அவரை பார்த்ததில்ல. Of him I have received a new life. எனக்கு வந்து ஒரு புது வாழ்வு கிடைச்சது. He has made himself to me a second father. அவர் தான் எனக்கு ரெண்டாவது அப்பாவா இருக்காரு. Giving me this dear lady, said Ferdinand. இந்த பொண்ணை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததால நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவர் தான் எனக்கு ரெண்டாவது அப்பாவா இருக்காரு அப்படின்னு ஃபெர்டினாண்ட் வந்து நேபிள்ஸ் நாட்டு ராஜா கிட்ட சொல்றார். No more of that, said Prospero. Let us not remember our troubles past. இப்போ ப்ராஸ்பரோ என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் பத்தி எதுவும் பேசாதீங்க, நடந்ததெல்லாம் விட்டுருங்க, எதையும் கண்டுக்காதீங்க. Since they so happily have ended, எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு, சந்தோஷமா இருக்கு இப்போ. And then Prospero embraced his brother and again assured him of his forgiveness. ப்ராஸ்பரோ வந்து தன்னோட தம்பியை கட்டி அணிச்சிட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, உன்னை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றார். Prospero now told them that their ship was safe in the harbor. ப்ராஸ்பரோ சொல்றாரு, நீங்க வந்து அந்த கப்பல் வந்து ரொம்ப சேஃபா இருக்கு, அந்த துறைமுகத்துல ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. And the sailors all on board her, and that he and his daughter would accompany them home the next morning. அந்த கப்பல்ல வந்து அந்த மாலுமி இருக்காருல்ல, அவரும் அங்கேதான் இருக்காரு. செயலர்னா மாலுமி, அங்கதான் இருக்காரு. நாளைக்கு காலையில வந்து நானும் என் பொண்ணும் உங்க கூடவே வரோம் அப்படின்னு சொல்றாரு. Before Prospero left the island, he dismissed Ariel from his service. ப்ராஸ்பரோ அந்த தீவிலிருந்து கிளம்பும் போது என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஏரியல் இருக்காரு இல்லையா பூதம், அவனை வந்து விடுதலை பண்ணிடுறாரு. டு த கிரேட் ஜாய் ஆஃப் தட் லைவ்லி லிட்டில் ஸ்பிரிட். அதனால அந்த ஏரியல் ரொம்ப சந்தோஷமா விடுதலை அடைஞ்சு போயிடுச்சு. அவ்வளவுதாம்மா இந்த கதை. த டெம்பஸ்ட் இந்த ஸ்டோரி முடிஞ்சது. புரிஞ்சுதாம்மா இந்த கதை?